ரயில் பாதைகளில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் கடந்து செல்வதை தடுக்க நாடு முழுவதும் 12,480 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் தங்கள் பகுதியின் நிலை என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த வில்லேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா கொல்லாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, அடுத்தது புத்தூர். இந்த 3 வில்லேஜுக்கு என்னென்னா கண்டிப்பாக தடுப்பு சுவர் இல்லைங்க. மொத்தமாக ஒரு 10-12 கிலோமீட்டர் வரும். அதனால் கவர்மெண்ட் இந்த 10 கிலோமீட்டருக்கு தடுப்பு சுவர் அமைச்சு மக்களை பாதுகாப்பு பண்ணணும். என்னென்னா இரவு நேரத்தில் மெயினாக ஒரு 7-8 மணி ஆயிடுச்சுன்னா அங்கே ரயில் தெரிய மாட்டேங்குது. அதனால் இரவு நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வரவங்க அப்படியே ரோட் அந்த ரயில்வே கண்ட கடக்கும்போது அப்படியே இதாகிடுது. அதனால் தயவு செஞ்சு இந்த கொல்லாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, புத்தூர் இந்த 3 வில்லேஜுக்குமே இங்கே தடுப்பு சுவர் 10 கிலோமீட்டர் வரும். அதுக்கு நீங்கள் அமைச்சு இந்த இறப்பை தடுக்கிறது தயவு செஞ்சு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு வழிநடத்தி கொடுங்க. தடுப்பு சுவர் போடலைங்க. அப்புறம் அங்கேயும் போக முடியாது. தண்ணி ஒரு அளவுக்கு தண்ணி நின்றுக்குது. அதுலேயும் கிராஸ் பண்ணி போக முடியும். அப்புறம் இதில் தான் போக முடியதா இருக்குது. இப்போ தடுப்பு சுவர் வைக்கிறாங்க. அந்த தண்ணி என்ன வழி பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போ இதுவும் வச்சுட்டேன்னா நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் இதுவும் ஏற முடியாது. ஸ்கூல் பிள்ளைங்களாம் இந்த பக்கம் தான் வராங்க. ஸ்கூல் இருக்கு, பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஊர் பெரிய ஊராகவே இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. அர்ஜென்ட்டுக்கு போகிறீங்க, ரயில்வே கண்டவாளம் தான் கண்டிப்பாக கடந்து தான் போகிறாங்க. விபத்து நிறையா இருக்குது. இந்த இடத்துல ஒரு 10-15 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி நிற்கிறதுனாலே ஒரு ப்ராப்ளம் வருது. தண்ணி நின்னா ஒரு மாதம் 2 மாதம் நிற்கிது. அதனால் சும்மா ஸ்கூல் போகிறவங்கெல்லாம் சுற்றி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் சில டைம் இதில் போயிடுறதுனால இதனால் தடுப்பு சுவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு அந்தாண்ட கடந்து போகாத மாதிரி ஏதாவது பண்ணணும். அதே மாதிரி இந்த தண்ணி நிற்காத மாதிரி கிளியர் பண்ணி விட்டாங்களா அதுக்குள்ளே பூந்து போவாங்க. ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியில் அந்த மக்களையும் பாதுகாக்கணும். இங்கே ஒரு மதில் சுவர் ஒரு 8 அடிக்கு ஒரு மதில் சுவர் கட்டினா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிரிழப்புகளை தவிர்க்கலாம். அதே போல் அந்தாண்ட பி நாட்டாமலங்கிற பகுதியில் இந்த ரோடு பி நாட்டாமலம், கொளிஞ்சப்பட்டி, தீரானூர் இந்த பகுதியில் தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்குதுங்க. இந்த பகுதியில் தொடர்ந்து விபத்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அரசு இது உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும். மக்கள் நடமாட்டம் உள்ள ரயில் பாதைகளில் தடுப்பு சுவர்கள் தேவையா, அதே போன்று ரயில் தண்டவாளங்களை பொதுமக்கள் ஏன் கடந்து செல்கிறார்கள் என்பது குறித்து சேலம் மக்களுடைய கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.